ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर गुरुभ्यो नमः नमस्ते कांचीपीतं सुरपूजितं दिव्यगणावेशं कांचीं जगदनमस्ते अपारगणसिद्धं जानशान्तरूपिणं श्री சந்திரசேகர குரு பிரணாமதான கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக அந்த மகாபரிவர்த்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் இடங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு சல்வார் கமீஸில் இருக்க அவளை கூப்பிடு. சல்வார் கமீஸில் இருக்க அவளை கூப்பிடு. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்க. தினமும் பாருங்கள், தினமும் ஒரு வீடியோ அதில் வருது. நம்ம ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது யார் என்ன ட்ரெஸ் கோடில் போனால் பெரியவாளை பார்க்க முடியும். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிய மாட்டேங்கிறது தான். கூப்பர் சுந்தரம் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் கம்பெனியில் வேலை செஞ்சவர். அதனால் அவருக்கு கூப்பர் சுந்தரம்னு பேர். அவர் பொண்டாட்டியெல்லாம் சத்தாரால் ஏகப்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போகிறோம். அதெல்லாம் இருக்குது. அவளுடைய பிள்ளை அருண் சுந்தரம். அவர் பின்னாடியே அவருக்கு மாலதி அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆச்சு. ஸோ அதனால் மாலதி அருண் சுந்தரம் அப்படிங்கிறது. ஸோ அவள் அந்த மாலதிங்கிறவரும் அருண் அருண் சுந்தரமும் இருக்கா. அந்த இன்டர்வியூ தான் நான் பார்த்தேன். அதில் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததை அந்த மாலதிங்கிறவ சொல்கிறா. அதை நம்ம பார்க்கணும். இவ 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 இந்த மாலதியோட அப்பாவோட அண்ணா, அதாவது இவளுக்கு பெரியம்மா. அவள் பாம்பேயில் இருந்திருக்கா. அவள் கூட தான் அவள் வளர்ந்துருக்கா. வளர்ந்துருந்த போது ஒரு நாளைக்கு அவள் பாம்பேலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணணும்னு கிளம்பி வந்திருக்கா. இவளுக்கு இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டாம். அவளுக்காகவே நிறைய எழுதுவானா. அந்த நேரத்தில்னு ஒரு 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 நோட் புக் முழுக்க எழுதி முடிச்சிருக்கா. அதனால் அதை எடுத்துன்னு இருக்கா. இவளுடைய கசின்ஸும் சில பேர் கூட வந்திருக்கா. அதான் பெரியம்மாவோட தானே இருக்கா. அவள் பசங்க பொண்ணுங்க அவெல்லாம் கிளம்பியிருக்கா. அவள் வந்திருக்கா. அவள் விழா கிளம்பி வந்தாலாம். ஜெயேந்திர பெரியவாளை தரிசனம் பண்ணது அதெல்லாம் முடிஞ்சுது. அதில் சில இன்சிடென்ட் சொல்லியிருக்கா. அது ஓவர். அது முடித்த பிறகு பெரியவாளை தரிசனம் பண்ணணும். இவள் நின்றுருக்கா. பெரியவா ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. இவ அவள் கசின்லாம் பட்டுப்பாவடை சட்டை போட்டுண்டு ஒழுங்காக அந்த பாரம்பரியமான ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா. இவ அந்த சல்வார் கமீஸில் தான் வந்திருக்கா. முதல்ல போய் இவ பெரியப்பா கேட்டாலாம் எனக்கு ரொம்ப பசிக்கிறது. ஏன்னா காலத்தால் நின்றவா 6:30 மணி அந்த மாதிரி. இன்னும் இப்போ மணி 2 மணி ஆகிடுது. இன்னும் எதுவுமே ஆகாரம் பண்ணல. அப்போ அவர் சொன்னார், எதுவும் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி இப்படி பண்ணாராம். சரின்ட்டு அப்புறம் பெரியம்மா சொன்னாலாம், ஏதாவது பழம் வேணா வாங்கி சாப்பிட்டுட்டு வா வெளியிலன்னா. இல்லை நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, மாலதி. இப்படியே இருந்திருக்கா. இந்த உடனே இப்போ மணி 2 கிட்ட ஆகிடுது. பெரியவா அங்கே உட்காந்துருக்கா. முன்னாடி இவாளாக அங்கே நிற்கிறா. இவ சொல்கிறாலாம் பெரியப்பாட இந்த பெரியம்மாலாம் முக்கியமாக சொல்கிறாலாம், இந்த பார் பெரியவா தரிசனம் பண்ணும்போதுன்னா எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு நான் அப்பயே சொன்னேன், போடல பாருங்க. அப்புறம் அங்கேயே பார்த்தா பெரியவா அங்கேருந்து கை காமிச்சு ஏதோ சொல்லியிருக்காரு பக்கத்தில். இந்த சல்வார் கமீஸில் இருக்க பொண்ணை கூப்பிடுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அணுக்கு தொண்டருக்கு ஏதோ காமிச்சிருக்கார் சைன். அவருக்கு பெரியவாளுக்கு தான் நல்லா தெரியுமா இந்த லாங்குவேஜ் பண்ணணும் அப்படின்னு. அதனால் அந்த அணுக்கு தொண்டர் அங்கேருந்து அவர் சல்வார் கமீஸில் இருக்க அந்த பொண்ணை கூப்பிடுன்னு பெரியவா சொல்கிறத வச்சு புரிஞ்சுட்டு இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனால் அணுக்கு தொண்டர்களுக்கு பழக்கம். அவள் புரிஞ்சுட்டா. அவள் அந்த அந்த அணுக்கு தொண்டர் அங்கேருந்து அவளை கை காமிச்சு நீ தான் அங்கே வா அப்படின்னு கூப்பிடுறான்னு. அப்புறம் பெரியவாடும் அங்கேருந்து இப்படிங்கிறாளாம். அதனால் அப்போ இந்த 2 பேருமே கூப்பிட்ட உடனே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுத்து. உடனே பெரியம்மா சொல்கிறாலாம், பாரு நான் அப்பயே சொன்னேன், நீ ட்ரெஸ் கோடே சரியில்லை, நீ பாட்டுக்கு சல்வார் கமீஸில் வந்திருக்க. சல்வார் கமீஸில் அவள் இவெல்லாம் ஒழுங்காக பட்டுப்பாவாடை சட்டை போட்டுருக்கா. பெரியவா அதனால உன்னை கூப்பிட்டு ஏதோ ஒன்று அட்வைஸ் பண்ண போகிறா, அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறா அப்படின்னு. இவன் கிளம்பி பரவாயில்ல போயிட்டா. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, கூப்பிடுறான்னு போது போய் தானே ஆகணும். போனாலாம். நான் கையில் ஸ்ரீராம ஜெயம் அந்த புஸ்தகத்தோடு இருக்காளாம்.
பெரியவா வந்து அது வந்து ஸ்ரீராம் ஜெயம் நோட் புக்குன்னு கூட தெரியாது. அவள் வந்து எழுதி நிறைய வச்சுருக்கா. வரும்போதே ஏதோ ஒரு ரேர் புக்கு டக்குன்னு எடுத்துன்னு வந்து கிளம்பியிருக்காளே தவிர, அது ஸ்ரீராம் ஜெயம் எழுதியிருக்குன்னு கூட வெளியில் தெரியாத மாதிரி தான் இருக்குது. கையில் அப்படி இறுக்கி தான் பிடிச்சி வச்சுன்னு இருக்கா. உடனே பெரியவா வந்து ஏன்னா அவள் சொல்லுவாளாம், அவள் பெரியம்மா இந்த மாதிரி ஸ்ரீராம் ஜெயம் வந்து நீ கொடுத்தீன்னா உனக்கு வந்து வெள்ளி காசு கொடுப்பா பெரியவா அப்படின்னு. அதனால் நான் எழுதலை, ஜென்ரலாக எனக்கு பிடிச்சிருந்தது எழுதினேன் அப்படின்னு அதையும் சொல்கிறா உண்மையை. ஸோ கையில் அதை வச்சுட்டு இருக்கா. அதை என்கிட்ட கொடுன்னு பெரியவா அப்படி கேட்டிருக்கா. அப்போ மாலத்தி வந்து அந்த கையில் கொடுத்துருக்கா. அதை அப்படி இப்படி பிரித்து பார்த்துட்டு மூடிட்டு கையில் வந்து ஒரு வெள்ளி காசு கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால் பெரியவா வந்து எப்படி இது பண்ணுவான், சல்வார் கமிஸில் இருக்க அவளை கூப்பிடுன்னு எப்படி சொல்கிறா. இவா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கா, சல்வார் கமிஸ்லாம் வந்தால் பெரியவா வந்து கூப்பிட்டு அனுகிரகம் பண்ண மாட்டான்னு இவா நினச்சி இவா பேசின்னு இருக்கா. ஆனால் அங்கே பெரியவா வந்து எப்படி கரெக்டாக கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுறான்னா, பெரியவாளுக்கு தெரியும் பரமேஸ்வரன் தானே எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாரு. யாருக்கு என்ன பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ காலம் ஆனாலும் பக்தி இருந்தாலும் பெரியவாளை பற்றி புரியறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எல்லாருமே நல்லா தெரியுமே. அதனால் அவர் அங்கேருந்து சொல்லி அணுக்கு தொண்டர்கிட்ட சொல்லி அந்த சல்வார் கமீஸில் இருக்க பொண்ணை கூப்பிடு அப்படின்னு. அப்போ தான் அந்த பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலாம். 10th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி ஏதோ அதான் சொல்கிறா. அந்த இது அப்போ நடந்த விஷயம் இது அப்படிங்கிறா. அப்போ எப்பேற்பட்ட ஒரு அனுபவமாக இருக்குது. ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா பாதமீச்சரணம், மகாபெரிவா பாதமீச்சரணம்.